நமஸ்காரம். ஆகாரம்லேருந்து சுவாமிநாதர்ப்பா. இன்னைக்கு உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம மெம்பர்ஸுக்கு 2-3 ரெசிபி தேவைப்படுது. உங்களுடைய பாரம்பரிய சமையலில் உங்களுக்கு பிடித்தமான உணவு அப்படிங்கிறது என்ன? பொரியலங்காய் உருண்டை சொல்லு. உருளைங்காய் உருண்டை. உருளைங்காய் உருண்டை. அப்புறம் உருளைங்காய் உருண்டை. கத்திரிக்காய் கறி. கத்திரிக்காய் கறி. கத்திரிக்காய் கறி எல்லாரும் ரெகுலரா பண்றது தான். நீங்க என்ன ஸ்பெஷாலிட்டி அது கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்பெஷாலிட்டி ஒன்றும் பண்றது இல்லை, இதுதான். கொத்தமல்லி வரை, கடலைப்பருப்பு, அதாவது அரைச்சு பொடி பண்றது. கொத்தமல்லி வரை எல்லாம் வறுத்து என்ன கொத்தமல்லி வரை, கொத்தமல்லி வரை, கொத்தமல்லி வரை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வத்தல், மிளகாய் வத்தல் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு கொரகொரன்னு பொடி பண்ணி வச்சுட்டு அதுதான் அந்த டேஸ்டே கொடுக்குது. கத்திரிக்காய் வத்தல், கத்திரிக்காய் கறிக்கு வந்து ட்ரெடிஷ்னலா நம்ம பண்ணணும்னாக்கா அதுல மாற்றி சொன்ன மாதிரி நீங்க என்ன ஆட் பண்ணணும்னாக்கா கொத்தமல்லி விதை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், இதை 4 வெறும் எண்ணெய் விட்டு வறுக்கணுமா வெண்ணெய் வறுக்கணுமா? இல்ல வத்தல எண்ணெய் விட்டு எல்லாமே எண்ணெய் விட்டு வறுக்கணும். எல்லாம் எண்ணெய் விட்டு வறுக்கணும். எல்லாம் எண்ணெய் விட்டு வறுத்துட்டு அது நல்லா பொடி பண்ணி நீங்க கத்திரிக்காய் கறியில போட்டேன்னா அது நல்ல ஃபிளேவர் இருக்கும். அடுத்து பொரியலங்காய் உருண்டை எப்படி பண்ணணுங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. பாசிப்பருப்பு வறுத்துக்கணும். சரி. பச்சரிசி எவ்வளவு ரேஷியோ? 3 பங்கு பயறு, 3 பங்கு பருப்புக்கு 1 பங்கு அரிசி. ஓகே. நல்லா வறுத்து புழுங்கரிசியா பச்சரிசியா? தனித்தனியா பச்சரிசி செவக்க வறுத்து நல்லா நைஸா திரிச்சுக்க வேண்டியது. சுக்கு அதோட போட்டு திரிச்சு மிஷின்ல கொடுத்து அரைக்கலாமா ஆட்லயே அரைச்சிக்கலாம்? மிக்ஸில அரைச்சிக்கலாம், இல்லன்னா இதுல மிஷின்ல நிறைய பண்றதா இருந்தா மிஷின், இல்லன்னா ஆட்ல மிக்ஸில அரைச்சிட்டு சமைச்சிக்கலாம். சரி. அப்புறம் சுக்கு, ஏலக்காய் அதோட திரிச்சுட்டு விடலாம். சரி. அதோட திரிச்சுட்டு வெள்ளத்தை பாகு வைக்கணும். எவ்வளவு வெள்ளம்? 3 பங்கு உளுத்தம்பருப்பு, 1 பங்கு அரிசி சொன்னேன். வெள்ளம் எவ்வளவு வைக்கணும்? 1.5 பங்கு. அதாவது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா 3 பங்கு உளுத்தம்பருப்பு, 1 பங்கு அரிசி, பைத்தம்பருப்பு. சரி. 3 பங்கு பைத்தம்பருப்பு, 1 பங்கு அரிசி, 1.5 பங்கு வெள்ளம். பாகு வச்சுக்கணும். பாகு கம்பி பாகு சொல்லுவாங்க, அது மாதிரியா? சரி. அதிரச பாகு. சீனிக்குதான் கம்பி பாகு. சரி. இது வந்து அதிரச பாகு வரணும். பாகு வச்சு தேங்காயை பல்லா வெட்டி போட்டு வெள்ளத்தை பாகு வச்சு கலந்து குடிக்க வேண்டியது. வெள்ளத்துல போடணுமா இல்ல மாவுல? பாகு வச்சு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல மாவை கொட்டி அந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கலரி அதுல பிடிச்சிருக்கணும். மாமி ஒரு டிப்பிக்கலான ஒரு ட்ரெடிஷனலான பொரியலங்காய் உருண்டை சொல்லியிருக்கா. நீங்க எல்லாரும் வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு எல்லாரும் வீட்லயும் பொரியலங்காய் உருண்டை நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். இன்னொரு எபிசோட்ல வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சாமிநாதர். நன்றி, வணக்கம், பாய்.